அந்த பிரபல கோயிலின் திருக்குளத்தில் இறங்கி கை கால்களை அலம்பிய பின் தங்கள் தலையில் தண்ணீரை தெளித்து கொண்டு படிகள் ஏறினார்கள் மோகன் ராதா தம்பதியர். அப்பொழுது 2 அல்லது 2.5 வயதுதான் இருக்கும் ஒரு அழகிய ஆண் குழந்தை வேக வேகமாக படிக்கட்டுகளில் இறங்கியது. அது இறங்கிய வேகமும் துள்ளலும் கண் சிமிட்டும் நேரத்தில் குளத்தில் தவறி விழுந்திருக்கும். நல்ல வேளை, இவர்கள் இருவரும் அந்த குழந்தையை தூக்கி கொள்ளவே அந்த குழந்தையின் அம்மாவோ ஓடி வந்து குழந்தையை வாரி எடுத்து உச்சி முகர்ந்து முத்தமிட்டு அழுதவாறே குழந்தையை எடுத்தாள். ரொம்ப நன்றி அக்கா என்றாள். ஆமா, நீ நம்ம பூஞ்சோல கிராமத்துல மேல தெருவில் இருந்த மோகனா தானே? இப்படி ராதா சட்டென கேட்கவும், ஆமா அக்கா, ஆனா எனக்கு தான் நீங்க யாருன்னே தெரியல. நான் உன் அக்கா காஞ்சனாவோட கிளாஸ்மேட். இந்த ஊர்ல தான் இருக்கோம் நாங்க 2 பேரும். ஆமா, நீ எங்க இப்படி? இது யாரோட குழந்தை? அக்கா, இது என் குழந்தை தான். என்னது, உன் குழந்தையா? கழுத்துல தாலிய காணோம், காலில் மெட்டி இல்லையே. சட்டென இந்த கேள்வியை ராதா கேட்டதும் மோகனா ஸ்தம்பித்து நின்று விட்டாள். நீங்க கல்யாணம் ஆகி போன பிறகு 3 வருஷம் முன்பு கம்ப்யூட்டர் கிளாஸில் ஒருத்தனிடம் பழகி இப்படி ஆகி போயிருச்சுக்கா. கர்ப்பன்னு தெரிஞ்சதும் அவன் ஊரை விட்டே போயிட்டான். இப்ப எங்க இருக்கானே சுத்தமா தெரியல. அவங்க அப்பா அம்மாவும் எங்கன்னு தெரியல. தேடி தேடி அலைந்தது தான் மிச்சம். எங்க குடும்பத்திலையும் என்னை ஏத்துக்கல. இந்த ஊருக்கு வந்து தையல் கடை வச்சுக்கிட்டு ஒற்றை பெற்றோரா பிழப்பு நடத்துறேன். மிகவும் சிரமமான நிலைமை தான். ஆண்களின் கழுகு பார்வை தொல்லை வேறு. என்ன செய்வது? இங்கே நிறைய பேர் உதவி இருக்காங்க. நான் தையல் வேலையில் இருக்கிறப்போ அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க. மனசு சரியில்லாத போது இப்படி கோயிலுக்கு வருவேன் அக்கா என்றாள் மோகனா. அர்ச்சனை சாமான் வாங்கி வந்து வர்றதுக்குள்ளேயே ஓடி வந்துட்டான். ரொம்ப வாழு அக்கா. ராதாவை பார்த்ததும் அம்மா அம்மா என்று மழலையில் ராதாவிடம் தாவியது குழந்தை. தாய்மை உணர்ச்சி பெருக்கில் ராதாவும் தவிர்த்தாள். சரி சரி, நீ கவலைப்படாத. இந்த என் ஃபோன் நம்பர் உன் ஃபோனில் சேவ் பண்ணிக்கோ. நாளைக்கு என்னை வந்து பாரு, என்னாலான உதவியை உனக்கு செய்கிறேன் என்றாள் ராதா. முகவரியை குடித்துவிட்டு சாமி கும்பிட சென்றனர் இருவரும். பூஞ்சோலை கிராமத்திலிருந்து வாக்கப்பட்டவள் தான் இந்த ராதா. இந்த ஊரில் உயர்நிலை பள்ளி ஒன்றில் ஒரு பட்டதாரி ஆசிரியர். அவ கணவனும் ஒரு பட்டதாரி ஆசிரியர். செல்வம் இருந்தும் சொத்தும் இருந்தும் கல்யாணமாகி இந்த 7 வருடத்தில் மழலை செல்வம் எதுவும் இல்லை. மருத்துவர் அவனுக்கு ஆண்மை இல்லாதவன் என்ற சோதனையில் சொன்னபோது நொறுங்கி போய்விட்டான். அதே சமயம் ராதாவுக்கும் கர்ப்பப்பை மிகவும் வீக்காக இருக்கிறது. உங்க இருவருக்கும் குழந்தை பேரு வாய்ப்பு கஷ்டம்தான் என்றதும் இருவரும் ஒடுங்கி போய்விட்டார்கள். தத்து எடுப்பது, குழந்தை வளர்ப்பதுதான் ஒரே தீர்வு என மருத்துவர் சொன்னதும் அதற்குண்டான வழிகள் எதுவும் சரியில்லாமல் போய்விட்டது. வீடு திரும்பிய ராதாவுக்கு குழந்தையின் நினைப்பாகவே இருந்தது. ஏங்க, இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? இதை பாரு ராதா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரிந்து விட்டது. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தை தான் உசுறு, உலகம், எல்லாமே. நீ நினைக்கிறது நடக்குமான்னு தெரியலையே. இருந்தாலும் முயற்சி செய்து பார்ப்போம். அந்த வார ஞாயிறன்று தன் பெற்றோர்களையும் மோகனாவின் பெற்றோர்களையும் வர வைத்திருந்தாள் ராதா. மோகனா வந்ததும் மெல்ல பேச்சு தொடங்கவும் மோகனா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவள் அப்பாவும் அம்மாவும் இது ஒன்றுதான் சிறந்த வழி. ஒற்றை பெற்றோராக நீ படும் சிரமம் நிறைய இருக்கு. ஒன்றும் இன்னும் வாழ்க்கை இருக்கு உனக்கு. ஏதோ அறியா பருவத்தில் நீ செஞ்ச இந்த காரியத்தை ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு. பாபுவின் எதிர்காலத்தை மட்டும் யோசி. மோகனா ராதா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா பாபுவை நீ தத்து கொடுத்தால்தான் அவங்களும் வாழ்க்கையில் சந்தோஷப்படுவாங்க. அப்பதான் நீ எங்கள் பேச்சை கேட்கல. இப்போ உன் நன்மைக்கும் குழந்தையின் எதிர்காலத்துக்கும் இதுதான் நல்ல முடிவு. எங்கள் பேச்சை கேளு என்றனர். ஆமாம் மோகனா, என் பொண்ணுக்காக நாங்கள் 2 பேரும் நிறைய கடமைப்பட்டவங்களாக இருப்போம் என்று ராதாவின் பெற்றோர்களும் சொல்ல நெகிழ்ச்சியான நிலையில் அவள் சம்மதம் சொல்லும்படியாகிவிட்டது. மோகன் ராதா வழிகாட்டுதல் முறையில் தான் திருமணமாகாத நிலையில் மற்றும் தந்தையின் இருப்பிடம் எதுவும் தெரியாத நிலையில் குழந்தைக்கு தாயான தன் சம்மத கடிதம் மற்றும் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் மோகனா கொடுத்த பிறகு தத்தெடுப்பு சட்டப்படி நடந்தது. இந்த சட்டத்தில் சொல்லியுள்ளபடி வளர்ப்பு பெற்றோராக மாறப்போகும் ராதா மோகன் தகுதியானவர்கள் என தெரிந்த பொழுதும் தத்தெடுப்பு நடைமுறை பின்பற்றப்பட்டு சட்டப்படி தத்தெடுப்பு மனு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணைகள் முடிவுகள் பிறகு அடுத்த வாரம் தமக்கு தத்து கொடுப்பதற்கான சட்டப்பூர்வ உரிமை கிடைத்துவிடும் என்று ராதா மோகன் இருவரும் சந்தோஷ கனவில் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்ததோ வேறு மாதிரியாகிவிட்டது. குழந்தையை அழைத்து போய் விதவிதமான பொம்மைகள், துணிமணிகள் வாங்கி கொடுத்தார்கள். நினைப்பது எல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம்தான் இங்கு ஏது? ஆமாம், அவர்கள் எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்கவில்லை.
தாய் திருமணமாகாத நிலையில் மற்றும் தந்தையின் இருப்பிடம் தெரியாத நிலையில் குழந்தையின் தந்தையின் சம்மதம் பெறப்படவில்லை. எனவே இந்த தத்து கொடுக்கும் நிகழ்வு சட்டப்படி நிராகரிக்கப்படுகிறது என்ற தீர்ப்பை வழங்கியது கோர்ட். இந்த தீர்ப்பை கேட்டதும் மயக்கமான ராதாவின் நிலைமையை கண்டு வருத்தமுற்ற மோகன், நாம் இந்த கேஸை மேல்முறையீடு செய்யலாம், கண்டிப்பாக நமக்கு தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு சென்றனர். அப்பொழுதுதான் ராதாவுக்கு நிம்மதியானது. அதற்குண்டான வேலைகள் பார்க்கப்பட்டு இதோ விசாரணையும் ஆரம்பித்து நிறைய வாய்தாக்கள் பிறகு தீர்ப்பு வழங்கப் போகும் அந்த நாள் வந்தது. ராதாவும் அவள் பெற்றோர்களும் தங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு நின்றார்கள். முறைகேடான குழந்தையின் தாய் குழந்தையின் பாதுகாவலர் என்பதை மறுக்க முடியாது. சட்டவிரோதமான பெற்ற குழந்தையின் தாய் மட்டுமே இயற்கைக்கு பாதுகாவலர். 2021ஆம் ஆண்டு தகாத உறவின் காரணமாக ஒரு ஆண் குழந்தைக்கு மைனராக இருந்தபோது அவர் வயது முதிர்ந்தவராக இல்லை. குழந்தையை தத்து கொடுக்க மனப்பூர்வமாக விரும்பியதால் தத்து பெறும் தம்பதியினர் குழந்தையை தத்தெடுக்க முன்வந்தனர். அவர்களும் அனைத்து சம்பிரதாயங்களையும் சட்டதிட்டங்களையும் மேற்கொண்ட பிறகுதான் அதிகாரிகளின் பதிவு மறுத்துள்ளனர். தந்தையின் அடையாளம் தெரியவில்லை என்றால் அவரது சம்மதத்தை பெறுவது எவ்வாறு என்று நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்வியை அடுக்கினர். தத்தெடுக்கும் நேரம் இறையியல் தந்தையின் ஒப்புதல் இல்லாததால் மறுக்கப்படுகிறது என கோர்ட் கூறியுள்ளது. தத்து கொடுக்கும் பெண் ஒரு இந்து, வளர்த்தெடுப்பவரும் ஒரு இந்து மற்றும் அவரது குடும்பம் குழந்தையை தத்தெடுப்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார்கள். இந்த சிறுபான்மை மற்றும் பாதுகாவலர் சட்டம் 1956 பிரிவு 6B இந்து மைனர் முறைகேடான பையனின் விஷயத்தில் அல்லது ஒரு முறைகேடான திருமணமாகாத பெண் தான் இயற்கையான பாதுகாவலர் என்ற முறையில் அவரது குழந்தையை தாராளமாக தத்து கொடுக்கலாம். அவளுக்கு பிறகு தந்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு தந்தை இல்லை, தாய் மட்டுமே பாதுகாவலர். இந்த வழக்கில் தந்தைக்கு அடையாளம் எதுவுமே இல்லை. ஒருவேளை போக்சோ சட்டம் 2012 கீழ் அம்பலப்படுத்தி இருந்தால் தண்டனை கிடைத்து இருக்கும். ஆனால் அந்த பெண் அவமானத்துக்கு பயந்து அவ்வாறு செய்யாமல் இருந்திருக்கலாம். தந்தை இருக்கும் இடம் தெரியாத போது குழந்தையின் இயற்கையான தந்தையிடமிருந்து பெண் ஒப்புதல் பெற முடியாது. எனவே இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தின் பிரிவு 9 படி இதற்கு பொருந்தாது. நீதிபதியின் ஆணாதிக்கம் மட்டுமே இதில் தெரிகிறது. எனவே கீழ்கோர்ட்டின் அந்த தீர்ப்பு சுத்தமாக நிராகரிக்கப்படுகிறது. சமூகத்தில் ஒரு இளம்பெண், அதுவும் ஒற்றை பெற்றோராக வாழ்வதே பெரும்பாடுதான். அறியா பருவத்தில் ஏற்பட்ட வடு இவ்வளவு சோதனைகளை அவளுக்கு ஏற்படுத்தியுள்ளது. தன் குழந்தையின் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு அந்த பெண் மனப்பூர்வமாக தத்து கொடுக்க முன்வந்ததை பாராட்டி இந்த மன்றம் ராதா மோகன் தம்பதிகளுக்கு இந்த குழந்தையை தத்து கொடுக்கலாம் என்று முறையான தீர்ப்பை வழங்குகிறது. ராதா மோகன் தம்பதியினர் சந்தோஷமாக தங்கள் மகனை வீட்டிற்கு அழைத்து செல்ல ஆயத்தமாகிவிட்டனர். நண்பர்களே, திருமணத்துக்கு பிந்தைய உறவிலே பல கோளாறுகளும் மோசடிகளும் நடைபெறும் இந்த காலத்தில் திருமணத்துக்கு முன் காதலிப்பது தவறல்ல. ஆனால் அந்த காதலில் உள்ள உடலில் ஏற்படும் பிரச்சனைகளால் வாழ்க்கையை இழந்து இருப்பது என்னவோ அந்த அறியா பிஞ்சுதான். ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுப்போம். வாழ்க்கை ஒரு தடவை தான், அதை அழகாக வாழலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.